வெல்கம் டு டன் குக் சேனல். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பப்ஸ் மைதா மாவு, கோதுமை மாவு அப்படி எதுவுமே வச்சு செய்ய போகிறது இல்லை. ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 முட்டையை பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு 2 கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெட்டை ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும், அதே சமயம் அந்த ரெசிபியை செய்ய ஈஸி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கணும் நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரெட் எக் பப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் இருக்கும். வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வேக வச்சுருந்த ப்ரெட்டில் ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம கட் பண்ண முட்டையையும் அதில் சேர்த்துட்டு ப்ரெட்டை ஃபோல்டு பண்ணி டூத் ஸ்டிக்கை சேர்த்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு எப்போல்லாம் பப்ஸை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போது இந்த மெத்தடில் நீங்களும் ஈஸியாக வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம்.